நான் கர்த்தரை துக்கப்படுத்தி விட்டேன், அவர் எதையாவது என்னை செய்து விடுவாரோ என்று பயத்தில் இருக்கும் ஆத்மாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது புலம்பல் 3:22-23. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. தாவீது பத்சேபாளிடத்தில் பாவம் செய்தார். ஆனால் அவர் தேவனுடைய இருதயத்திற்கு மிகவும் பிரியமான மனிதர். ஒரு பாவம் தானே செய்தார், விட்டுடலாமா? அப்படி இல்லங்க. வசனம் ஜோடு ஜோடாய் வரும். பாவமோ கர்ப்பம் தரித்து கூட்டம் கூட்டமாய் வரும். இவருக்குள் வந்தது இச்சைத்தான். அதைத் தொடர்ந்து விபச்சாரம் நடந்தது. மூன்றாவதாக ஒரு உண்மையுள்ள மனிதனின் இரத்த பழியை சுமந்தார். நான்காவதாக ரொம்ப கன்னிங்கா பிளே பண்ணி அந்த பழியை அவள் கணவன் மேலேயே வைக்க ஆயத்தமாய் இருந்தார். ஒன்றும் செல்லாத பட்சத்தில் அவரை போரின் முன்னே நிறுத்தி கொல்ல ஆட்களை அனுப்பினார். மற்றவரையும் தன் பாவத்தோடு இணைத்துக் கொண்டார். கடைசியாக ஒரு கொலை பாதகனாவே மாறிவிட்டார். எல்லாவற்றை விட மிகப்பெரிய பாவம் அவருக்குள்ள கில்ட்டே கிடையாதுங்க. அதை யாரும் பார்க்கவில்லை என்று சுகமாயிருந்தார். ஆனால் தேவனதை பார்த்து தீர்க்கதரிசியிடம் சொன்ன போதோ நறுங்குண்ட இருதயத்திற்கு சமீபமான தேவனிடத்தில் மண்டியிட்டு கெஞ்சினார். ஆனால் பூமியிலே நீதிமானுக்கு சரி கட்டப்படும் என்று வேதம் சொல்கிறது. அதன்படி அவர் மகனும் செத்தார். ஆனால் இரக்கமுள்ள தேவன் அவருடைய அழைப்பில் மிக உண்மையாயிருந்தார். திரும்பவுமாக அவருடைய பதவியை அவருக்கு கொடுத்தார், ஜெயங்களையும் கொடுத்தார். திரும்பவுமாக அவர் தேவன் அணைத்துக் கொண்டார். நாம் கூட பாவம் செஞ்சிருக்கலாங்க, சூழ்நிலையிலயோ இச்சையிலையோ, யாரும் கவனிக்கலன்றதுனாலயோ. ஆனா நமக்கு முதல் தேவை ஒரு குற்ற மனசாட்சிங்க. தேவனிடத்துல போய் நம்ம நறுங்கி அழுது, அப்பா தெரிஞ்சே செய்தனப்பா, தெரியாம செய்தனப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா கெஞ்சும் போது அவருடைய இரக்கம் கிருபை நம்ம நிர்மூலமாகாதபடி காத்துக்கொள்ளுங்க. அவருடைய உண்மை நம்ம அழைப்ப நமக்கு தந்து திரும்பவும் உயர் ஸ்தானத்துல நம்மளை கொண்டு போங்க. ஓகே, இன்னைக்கு கர்த்தர் இறக்கப்பட்டார், நாளைக்கு பாவத்தை நினைப்பாரா? அப்படி இல்லைங்க. அது காலை தோறும் அவர் இரக்கம் புதிதாக இருக்குங்க. என்ன அவருக்கு பெயர் இரக்கத்தில் ஐஸ்வர்யவான். கவலைப்படாம தேவனிடத்தில் நெருங்குங்க. தேவன் உங்களை அனைத்து ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். ஜெபிக்கலாமாங்க. தேவரீர் எனக்கு குற்ற மனசாட்சியை தாரும் ஐயா. யாரும் பார்க்கல நினைச்சாலும், பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் உம்முடைய கண்கள் அங்கத்தான் இருக்கு. தேவரீர், நான் பாவம் செய்தேன், என்னை மன்னிப்பீராக. சாக்கு போக்கு சொல்ல விரும்பல கத்தாவே. உம்முடைய இரக்கத்தால் கிருபையால் உண்மையாய் திரும்பவுமாய் என்னுடைய அழைப்புக்கு நேராக என்னை நடத்தி என்னை ஆசீர்வதியும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.